அந்த கான்டென்ட் கிரியேஷனில் அந்த மாதிரி காப்பி பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே. ஸோ அது ஆக்சுவலி வந்து இந்த ஸ்டீல் லைக் அண்ட் ஆர்டிஸ்டில் வந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து திருடுனா அது காப்பி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்ம அதில் ஸ்டக் ஆகிட்டோம். ஸோ அதான் பிரச்சனை. ஒரு இடத்துலேருந்து திருடுறது வந்து ஈஸி, அதனால தான் நம்ம அதை பண்ணுறோம். நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறதில்ல, கொஞ்சம் எஃபோர்ட் போடுறதில்ல. ஸோ அதை போட்டோம்னா நீங்கள் அது இதாக தான் இருக்கும். பட் ஆக்சுவலி இட்ஸ் ஆர்ட் வந்து அப்படி தான். ஒரு ஓவியர் வந்து ஒரு பெயிண்டிங் வரைகிறாருன்னா அவர் பார்க்காத ஒரு விஷயத்தை வரைய முடியுமா? முடியாது. மேபி முடியும், பட் அவருக்கு வந்து ஆல்டர் ரியாலிட்டியில் தான் இருக்கணும். காப்பி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு படைப்பாளி எடுத்துக்கோங்க. நீங்கள் காப்பி அடித்தா கூட இது இப்படி தான் அடிக்கணும்னு கொள்கையோடு தான் அடிக்கணும். இதை எடுத்து இப்படி எடுத்து வைக்கணும், அது யார் வேணாலும் பண்ண முடியும். இல்லை இதை எடுத்து இங்கே வைக்கும்போது இங்கே சில விஷயங்கள் மாறி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து யாருக்கு இருக்கோ அவங்க தான் உண்மையான ஒரு படைப்பாளி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அந்த கான்டென்ட் க்ரியேஷனுங்கிற ஸ்கில்லை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அக்வயர் பண்ணணும். அந்த ஆர்ட் ஃபார்மை ஃபஸ்ட்டு அக்வயர் பண்ணணும். ஸோ அதை பண்ணிட்டீங்கன்னா காப்பி அடிக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் காப்பி அடிச்சிங்கன்னா நீங்கள் காப்பி அடிக்க போகிறது கிடையாது.